ஹாய் ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்கள் ராக்கி பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னா சங்கரா மீன். ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த சங்கரா மீன் குக் பண்ணுறது. பட் வீட்டில் பண்ணும்போது எந்த ஃபீல் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் அதை வாஷ் பண்ணும்போது ரொம்பவே எனக்கு கையெல்லாம் உறுத்துச்சு. ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது, வீடியோ பண்ணணும்ல. ஸோ அதனால் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என் கையாலேயே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, நான் 1 கிலோ எடுத்தேன். 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருந்தேன். ஸோ சங்கரா மீன் சொல்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இப்படி ஒரு கலர், ஜஸ்ட் ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளதான் சங்கரா மீனாமா. ஸோ ஓகே, இதை எடுத்துகிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு டர்மரிக் பவுட்ரு போட்டுட்டு, சில்லி பவுட்ரு போட்டுட்டு, லைட் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, நான் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம மசாலா தனியாக இது ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் போட்டோன்னா மீனுக்குள்ளே எல்லாமே பிடிச்சிரும். ஸோ அப்போ மசாலா எல்லாம் தெரியும், கரெக்டாக ஒரு ஃபீல் வரும். சாப்பிடும்போது இது இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, நான் 1 டேபிள் ஸ்பூன் இதுக்காக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஓகே, மீனுக்குள்ளே எல்லாம் மசாலா போகிற மாதிரி எல்லாம் கலந்துக்கோங்க. அம்மா, மீன் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப பயமாக இருக்குது. நான் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் வித் சால்ட்டு போட்டுட்டு ஒன்று கலந்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக ஒரு கரைச்சி வச்சுருந்தேன், அதில் ஊற்றிக்க போகிறேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதில் ஒரு குழம்பு மிளகாத்தூள் பொடி இருக்குது. அதை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஓகே, நல்லா கரைச்சிட்டேன். பட் ஓகே, நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதில் நான் பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஓகே, அதில் பாதி எடுத்துருக்கேன். இது பாதி இருக்கட்டும், இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு ஸ்மூத் பேஸ்ட் அரைக்க போகிறோம் நம்ம இப்போது. ஓகே, நம்ம ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிட்டோம். ஓகே,
ஒரு கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். பேன்லேயே ஒயிட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் இந்த மாதிரி கிரேவி பண்ணுறப்ப தட்டி தட்டி எல்லாமே இதாகிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது நல்லா பேன் நல்லா காயட்டும். ஓகே, நல்லா காஞ்சிடுச்சு. பேன் நல்லா காஞ்சதுமே அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுமே நான் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தை கருகி விட்டுறாதீங்க. டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி மீதி இருக்குள்ள அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் வந்து அறுத்துருக்கேன் நீட்டமாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு சின்னதாக பொடியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 ஆனியன் சின்ன வெங்காயம் வந்து 10 எடுத்திருக்கேன், அதையும் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதை எடுத்திருக்கேன், அதையும் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். இப்படி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கருக வைக்க வேண்டாம். ஆனியன் வந்து கருகாமல் இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆனியன், அதுக்காக தான். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். லைட்டாக ஃப்ளேம் வச்சுக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாகுது, ஸோ நான் லைட்டாக வச்சுக்கிறேன். இதில் போட்டு நல்லா இது பண்ணிட்டோம், நல்லா கலரி விட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஆனியனை பார்க்கும்போது தண்ணியில் அப்படியே பொன்னிறமாக இருக்குது. இந்த வெள்ளைப்பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லதாகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு வித்து ஆனியன் போட்டிருந்தோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தக்காளியோட பச்சை வாசம்லாம் போகட்டும். ஓகே, தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. ஓகே, அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தெல்லாம் இந்த மசாலா ஓட்டை அதை ஃபுல்லாக ஊற்றிக்க போகிறோம். நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு ஊற்றுனதும் அதில் 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதி வர்றப்போ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட மசாலா பற்றிருக்காது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மறுபடியும் ஒரு குழம்பு மிளகாத்தூள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக சில்லி பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஓகே, ஒன்று நல்லா கொதி வரட்டும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா டேஸ்ட் இருக்குது. மசாலாலாம் தூக்கலாக இருக்குது. மீன் குழம்புக்கு என்னதான் புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஒரு கொதி வரட்டும். ஓகே, ஒரு கொதி வந்தது. நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல சங்கரா மீன், மசாலா போட்டு கலந்து வச்சு சங்கரா மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வச்சுட்டோம். என்னதான் மீன் போட்டால் தான் மீன் குழம்புன்னு ஒரு பேர் வருதுப்பா. அந்தளவுக்கு ஸ்மெல் வருது மீன் போட்டது. ஓகே, இதை நம்ம மூடியெல்லாம் வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். ஆக்சுவலி சங்கரா மீன் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது, ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஓகேவா? 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்து திருப்பி விடுங்க. பார்த்து திருப்பிக்கோங்க, மீனெல்லாம் உடைய போகுது. சங்கரா மீன் என்னதான் இருந்தால் ஸ்ட்ராங்கு தான், பட் நம்ம கொதிக்க விட்டதுனால கொஞ்சம் பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்க போகிறோம். ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டேன், நான் திருப்பி விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து மீனை உடையாமல் அப்படி திருப்பிக்கோங்க. மேக்ஸிமம் உடையறக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து 1 நிமிஷம் ஓகே, மீன் குழம்பு நல்லா வந்துடுச்சு. வாவ், மீனோட ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். வாவ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லணும். ஓகே, லாஸ்ட்டாக நறுக்கி வச்ச மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சுவையான நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.